الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعد الله المؤمنين والمؤمنات جنات تجري من تحتها الأنهار خالدين فيها ومساكن طيبة في جنات عدن ورضوان من الله أكبر ذلك هو الفوز العظيم صدق الله العلي العظيم عن جرير بن عبد الله البجلي رضي الله عنه قال كنا جلوسا مع النبي صلى الله عليه وسلم فنظر إلى القمر ليلة 14 فقال إنكم سترون ربكم عيانا كما ترون هذا لا تضامون في رؤية رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام وصدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏழு வானங்களுக்கு சொந்தக்காரன் ஏழு பூமிகளுக்கு சொந்தக்காரனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதிலும் அன்னாரை வழி தொடர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபுஉ தாபிஈன்கள், கியாமம் வரை வரக்கூடிய முஸ்லிம்கள் முஃமின்கள் அனைவரின் மீதிலும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. இறை இல்லமாம் மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, உலக வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படி எனக்கும் உங்களுக்கும் கட்டளை பிறப்பித்துள்ளானோ அப்படியாப்பட்ட அனைத்து விடயங்களையும் வாழ்க்கையில் இயலுமானவரை முடிந்தவரை எடுத்து நடக்கும்படியும் எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு எனக்கும் உங்களுக்கும் விலக்கல் விடுத்தானோ, வேண்டாம் என்று சொன்னானோ அப்படியாப்பட்ட அனைத்து விடயங்களை விட்டும் வாழ்க்கையில் முற்று முழுதாக விலகி ஒதுங்கி தவிர்ந்து நடக்குமாறு முதற்க நடிகேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு நாள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு ஒரு சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது சில சஹாபி தோழர்கள் அல்லாஹ்வினுடைய சில சஹாபி தோழர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ஹல் நரா ரப்பனா யௌமல் கியாமா, மறுமை நாளில் கியாமத்துடைய நாளில் எங்களை படைத்த இரட்சகனாகிய அல்லாஹுவை நாங்கள் நேரடியாக பார்ப்போமா, நாங்கள் அல்லாஹுவை பார்ப்போமா என்ற ஒரு கேள்வியை கேட்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், படைத்தவனாகிய இரட்சகனாகிய அல்லாஹுவை மறுமை நாளில் சொர்க்கவாசிகள் பார்ப்பார்கள், நேரடியாக பார்ப்பார்கள் என்று சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை பார்க்கும் பொழுது அந்த பார்க்கும் நேரத்தில் ஒருவர் இன்னொருவருக்கு இடைஞ்சலாக இருப்பாரா? அப்படி என்றால் அல்லாஹ்வை பார்க்கிறோம், ஒருவர் இன்னொருவருக்கு இடைஞ்சலாக, அப்படி என்றால் அவர் அல்லாஹ்வை பார்க்கும் பொழுது இன்னொருவர் அவரை மறைத்து கொண்டு அல்லாஹ்வை பார்க்க முடியாமல்
ஏதும் இடைஞ்சலாக இருப்பாரா என்று கேட்ட நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹல் துதாரூன ஃபீ ருயத்தில் கமர் லைலத்தல் பத்ர். சொன்னார்கள், பௌர்ணமியுடைய இரவில் முழுவட்ட சந்திரனை நீங்கள் பார்ப்பதற்கு ஒருவர் இன்னொருவருக்கு இடைஞ்சலாக இருக்கிறார்களா? இல்லை யா ரசூலல்லாஹ். எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் அந்த முழுவட்ட சந்திரனை அழகாக பார்க்க முடியும் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். அதே போன்று மறுபடியும் கேட்டார்கள், சூரியன் இருக்கிறது, மேகமூட்டங்கள் இல்லாத சந்தர்ப்பத்தில், மேகங்கள் மறைக்காத சந்தர்ப்பத்தில் இந்த சூரியனை பார்ப்பதற்கு ஒருவர் இன்னொருவருக்கு தடையாக இருக்கிறாரா? இல்லை யா ரசூலல்லாஹ். எத்துணை கோடி மக்கள் இருந்தாலும் அதனை அழகாக பார்க்க முடியும் என்று சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னகும் தரவுனஹு கஸாலிக். இதை போன்று மறுமை நாளில் என்னையும் உங்களையும் படைத்த இரட்சகனாகிய அல்லாஹ்வை ஒவ்வொரு சொர்க்கவாசியும் பார்ப்பார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு ரிவாயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னகும் சதரவுன ரப்பக்கும் அயானன். வெற்று கண்களால் நேரடியாக சொர்க்கவாசிகள் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். கமா தரவுன ஹாஸா, இதோ இந்த முழுவட்ட சந்திரன் இருக்கிறது, இதை போன்று அல்லாஹ்வை நேரடியாக பார்ப்பார்கள். லா துலாமூன ஃபீ ருயதி, அதனை பார்க்கும் விடயத்தில் ஒருவர் இன்னொருவருக்கு கஷ்டமாக, சிரமமாக, சஞ்சலமாக இருக்க மாட்டார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொர்க்கவாசிகள் எல்லாம் சொர்க்கத்துக்கு சென்று விடுவார்கள். சொர்க்கவாசிகள் எல்லாம் சொர்க்கத்தினுடைய சுகண்டிகளை அனுபவித்து கொண்டிருப்பார்கள். பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் இன்பத்தில் மூழ்கி இருப்பார்கள். ஆகாரம் வேண்டுமா, குடிபானம் வேண்டுமா, மாடா மாளிகைகள் வேண்டுமா, கனிவர்க்கம் வேண்டுமா, கண்ணழகிகள் வேண்டுமா, சொர்க்கத்தினுடைய தங்கம், வெள்ளி, முத்து, மாணிக்கம், வைடூரியம், இப்படியாப்பட்ட கனிப்பொருட்கள் வேண்டுமா, அல்லாஹ் தாராளமாக கொடுத்து கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விடத்திலிருந்து அல்லாஹ் சொர்க்கவாசிகளுக்கு ஒரு அழைப்பொன்று விடுப்பான். நீங்கள் அனைவரும் என்னுடைய விருந்துக்காக வேண்டி, நாங்கள் எப்படி சொல்கிறோம், எங்களோட சொந்தக்காரர்களுக்கு கோல் அடித்து சொல்லுவோம், எங்களோட வீட்டுக்கு இன்றைக்கு சாப்பாடுக்கு வாங்க என்று சொல்லுவோம். அதை போன்று அல்லாஹ் சொல்லுவான், விருந்துக்காக வேண்டி, நான் உங்களுக்கு தர இருக்கும் விருந்துக்காக வேண்டி நீங்கள் அனைவரும் வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்ல, அனைத்து சொர்க்கவாசிகளும் ஒரு திசையை நோக்கி சென்று கொண்டிருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரே விரிப்பில் லட்சோப லட்ச சொர்க்கவாசிகள் ஒரே விரிப்பில் உட்கார்ந்து அந்த விருந்துபசாரத்தை சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொர்க்கவாசிகளோடு நேரடியாக பேசுவான். அல்லாஹ் கேட்பான், துரீதூன ஷைஅன், நீங்க வேற ஏதாவது விரும்புகிறீங்களா? உங்களுக்கு நான் தந்ததெல்லாம் போதுமா? இன்னும் வேறு ஏதாவது நீங்கள் விரும்புகிறீர்களா என்று அல்லாஹ் கேட்பான். அப்படி நீங்கள் விரும்புகிறீர்களாக இருந்தால் அஸீதக்கும், நான் அதையும் தருவேன், மேல் மிச்சப்படுத்தி அதையும் தருவேன் என்பதாக அல்லாஹ் சொல்ல, சொர்க்கவாசிகள் கேட்பார்கள், யா அல்லாஹ் அலம் துபையில் வுஜூஹனா, எவ்வளவெல்லாம் நாங்கள் பாவம் செஞ்சு முகங்கள் கருத்த நிலைமையில், நாங்கள் எப்படியெல்லாம் ஒரு கருத்த நிலைமையில் எங்களுடைய முகங்கள் எல்லாம் இருக்கும் நேரம் சொர்க்கத்தினுடைய வாசல்களில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய முகங்களையெல்லாம் நீ அழகுபடுத்தினாயே யா அல்லாஹ். அது மாத்திரமல்ல, எங்களை சொர்க்கத்தில் நுழைய செய்தாயே யா அல்லாஹ், எங்களை நரகத்தை விட்டும் பாதுகாத்தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், இதை விடவும் மேலாக இன்னும் ஏதேனும் இருக்கிறதா கேட்பதற்கு நாங்கள் எல்லாம் சுகத்தையும் அனுபவித்து விட்டோம் என்று சொர்க்கவாசிகள் சொல்ல, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்லுவான்,
இல்லை, இதற்கு மேலாகவும் இன்னும் ஒன்று இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தன்னுடைய திரைகளை அகற்றுவான். ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப், அல்லாஹ் தன்னுடைய திரைகளை அகற்றி அல்லாஹ் சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் தன்னை காண்பிப்பான். சகோதரர்களே, அல்லாஹ் சொர்க்கவாசிகளுக்கு தன்னை காண்பிப்பான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபமா உஅது ஷைஅன் அஹப்ப இலைஹிம், சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ்வை பார்ப்பதை விடவும் மேலாக வேறு எந்த இன்பமும் அவர்கள் அனுபவித்திருக்க மாட்டார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, எவ்வளவு இன்பம், எவ்வளவெல்லாம் இன்பம், எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு சந்தோஷம். கண்ணியமானவர்களே, இதுதான் சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கும் இன்பங்களில் மிகப்பெரிய இன்பம். கண்ணியமானவர்களே, 7 வானங்களுக்கு சொந்தக்காரன், 7 பூமிகளுக்கு சொந்தக்காரன், இடைப்பட்ட அத்துணை வஸ்துகளுக்கும் சொந்தக்காரன், அரிசுக்கு சொந்தக்காரன். இதோ இருக்கிறது சூரியன், சந்திரன், பிரபஞ்சங்கள், கோள்கள், அத்துணை வஸ்துகளுக்கும் சொந்தக்காரன், அத்துணை கோடான கோடி ஜீவராசிகளுக்கு சொந்தக்காரன், அத்துணை கோடான கோடி உயிரினங்களுக்கு சொந்தக்காரன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவைகளெல்லாம் படைத்த அல்லாஹ் எங்களுக்கு முன்னால் காட்சி அளிப்பான் என்றால் அந்த இடத்தில் நானும் நீங்களும் இருக்க வேண்டுமா இல்லையா? சகோதரர்கள், நானும் நீங்களும் அந்த இடத்தில் இருக்க வேண்டுமா இல்லையா? கட்டாயம், நிச்சயமாக, சத்தியமாக. அதை விடவும் மிகப்பெரிய பாக்கியம் வேறு எது இருக்கிறது? சகோதரர்களே, உலகத்தில் கல்லையும் மண்ணையும் சிலையும் வணங்கி கொண்டு இருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே. ஆனால் எங்களை எல்லாம் படைத்த உண்மையான இரட்சகனை நானும் நீங்களும் எங்களுடைய சந்ததிகளும் இதுவரைக்கும் உலகத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் கூட கண்டதே இல்லை. சகோதரர்களே, அல்லாஹ் சொர்க்கவாசிகளுக்கு தன்னை காண்பிக்கும் அந்த நாளில் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் ஒரு துர்பாக்கியமான சில பாவங்களை செய்வதின் மூலமாக அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் சிலர்களை பார்க்கவே மாட்டான். சிலர்களோடு லா யுகல்லிமுஹுமுல்லாஹ், ஹதீஸில் வந்திருக்கிறது, அல்லாஹ் சில பாவங்களை உலகத்தில் சில மனிதர்கள் செய்வதின் மூலமாக அல்லாஹ் கியாமத்தில் அவர்களை பார்க்கவும் மாட்டான், அவர்களோடு பேசவும் மாட்டான். அவர்களுடைய பாவங்கள் பதிவு, அவர்களுடைய பாவங்களை மலக்குமார்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். கண்ணியமானவர்களே, அவர்கள் யார்? அவர்கள் எப்படியாப்பட்ட பாவங்கள் செய்தவர்கள்? கண்ணியமானவர்களே, இந்த பாவங்களை நான் இங்கு விவரமாக சொல்லுவேன். இந்த குத்துபாவை விட்டும் செல்லும் பொழுது நியத்தோடு செல்லுவோம். கண்ணியமானவர்களே, இந்த பாவத்திலிருந்து இன்றோடு நான் இதற்கு தௌபா செய்து விட்டேன், இதற்கு பின்னால் என்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற பாவங்கள் ஒரு நாளும் நிகழமாட்டாது என்று உறுதி கொள்ளுவோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் எம்முடைய உறுதிமொழிக்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாஸத்துன், 3 நபர்கள் இருக்கிறார்கள். லா யன்துருல்லாஹ், அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் அந்த 3 கூட்டத்தினர்களை அல்லாஹ் பார்க்கவே மாட்டான். முதலாவது யார் தெரியுமா? அல் ஆக் லிவாலிதைன், தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களோடு மிக மோசமாக நடப்பவனை அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் பார்க்கவும் மாட்டான். வலா யுகல்லிமுஹுமுல்லாஹ், அல்லாஹ் கியாமத்தில் சொர்க்கவாசிகளோடு பேசுவான். சகோதரர்களே, அல்லாஹ் இப்படியாப்பட்ட பாவத்தை செய்பவர்களோடு அல்லாஹ் பேசவும் மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள், அது எவ்வளவு பெரிய மூதாட்டியாக இருந்தாலும், எவ்வளவு வயது சென்ற ஒரு வயோதிபனாக இருந்தாலும், அவர்களும் தாய் தந்தையர்கள் அந்த தாய் தந்தையர்களுடைய மனதை உடைத்து அவர்களினுடைய கண்ணீருக்கு ஆளாகி அவர்களினுடைய லானத், சாபத்துக்கு, பத்ஆவுக்கு ஆளாகிய இந்த மூதேவித்தனமான இந்த கூட்டத்துக்கு அல்லாஹ்
கியாமத்துடைய நாளையில் அவர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்தில் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய பட்டோலையில் கைறுகளை எழுதி வைத்திருக்கிறான். அதிகமான கைறுகள், நலவுகள். அல்லாஹ் யாருக்கும் பிறந்த நாளிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும் அல்லாஹ் கெடுதியை மாத்திரம்தான் எழுதியிருக்கிறான் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. அல்லாஹ் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சோதிப்பதற்காக வேண்டி சில விடயங்களை செய்வான். ஆனால் அல்லாஹ் ஒவ்வொரு கட்டங்களிலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் நலவுகளை கைறுகளை எழுதி வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, உலகத்தில் ஒரு மனிதன் வாழும் பொழுது அத்துணை கைறுகளையும் இழந்த ஒரு மூதேவித்தனமான ஒரு மனிதன் இருப்பான் என்றால் அவன்தான் தன்னை பெற்றெடுத்த உம்மா வாப்பா, தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுடைய கண்ணீருக்கு ஆளாகியவன் இருக்கிறானே. இந்த தாய் தந்தையர்களுடைய கண்ணீருக்கு ஆளாகியவன், அவர்களுடைய பதுஆவுக்கு ஆளாகியவனை கண்ணியமானவர்களே, அல்லாஹ் உலகத்தில் அவனுடைய பட்டோலையில் எழுதின அத்துணை கைறுகளையும் இவன் செய்த பாவத்தின் காரணமாக அல்லாஹ் அழித்து விடுவான். சகோதரர்களே, கைரே இருக்காது, அவனுக்கு பரக்கத் இருக்காது. அவன் எதை நாடினாலும் அதில் நஷ்டம், அவன் எதை செய்ய நினைத்தாலும் அதில் நஷ்டம். கண்ணியமானவர்களே, அவர் சொல்லுவார், பிற்காலத்தில் சொல்லுவார், என் வாழ்க்கையில் எல்லாமே ஷர்ரிலே தான் முடிஞ்சிச்சு. அதுக்கு காரணம் அல்லாஹ் இல்லை சகோதரர்களே, அதற்கு காரணம் இவருடைய பாவம். உம்மா வாப்போட ஒழுங்க நடக்கல்ல, உம்மா வாப்போட ஒழுங்க நடக்கல்ல. இப்படியெல்லாம் நடந்து 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 கண்ணியமானவர்களே, இவன் எந்த அளவுக்கு ஆளாகி விடுவான் என்றால் அல்லாஹ் உலகத்திலேயே அவனுக்கு தண்டனையை கொடுக்க ஆரம்பிப்பான். அந்த தண்டனையை உலமாக்கள் எழுதுகிறார்கள், தஸவ்வுஃபுடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள், தஸவ்வுஃபுடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள். ஒரு மனிதன் தாய் தந்தையர்களுக்கு மோசமாக நடந்து 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 பல காலங்கள் தௌபா செய்யாமல் அந்த தாயுடைய தந்தையுடைய கண்ணீருக்கு ஆளாகி ஆளாகி இருந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் அவனுக்கு ஒரு முடிவை எழுதிவிடுவான். என்ன முடிவு தெரியுமா கண்ணியமானவர்களே? அவனுக்கு எழுதப்பட்டிருக்கும் காலம் 60-70 வருடங்கள் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் இவன் செய்யக்கூடிய இந்த பாவத்தினால் அல்லாஹ் அவனுடைய ஆயுளை குறைத்து அற்ப ஆயுசில், கண்ணியமானவர்கள் நாங்கள் சொல்லுவோம், அல்ப ஆயுசிலே மௌத்தாகிட்டார். அல்ப ஆயுஸ் என்று சொல்லுவாங்க, சின்ன காலத்திலே மௌத்தாகிட்டார். சின்னத்திலே மௌத்தாகி விடுவார். அல்லாஹ் இதை எழுதி விடுவான், அவனுடைய மௌத்தை நேரங்காலத்தோடு அவனுடைய மௌத்தை அல்லாஹ் எழுதி விடுவான். கண்ணியமானவர்களே, இது எதன் காரணமாக? தாய் தந்தையர்களுடைய பதுஆவுக்கு ஆளாகியதின் காரணமாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, கதுருன் நிஅமா பஅத ஸவால் என்று சொல்லுவார்கள். கதுருன் நிஅமா பஅத ஸவால், அப்படி என்றால் ஒரு அருட்கொடை அது இருக்கும் பொழுது அதனுடைய பெருமதி விளங்காது. ஒரு நிஅமத், ஒரு அடியானுக்கு கொடுக்கப்படும் நிஅமத் அது இருக்கும் பொழுது அவனுக்கு விளங்காது. கண்ணியமானவர்களே, எப்பொழுது அந்த நிஅமத் அவனை விட்டும் நீக்கப்படுகிறதோ, அவன் அதை இழக்கிறானோ, அதற்கு பிறகுதான் அந்த நிஅமத்தினுடைய பெருமதி, அந்த அருட்கொடையினுடைய பெருமதி அவனுக்கு விளங்கும். சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சபையில் யார் யாருக்கெல்லாம் தாய் தந்தையர்கள் இருக்கிறார்கள் என்று கேட்டால் 2 பேரும் இருப்பவர்கள் கையை உயர்த்துவார்கள், ஒருத்தர் இருப்பவர்கள் கையை உயர்த்துவார்கள், வாப்பா இருக்கிறவர்கள் உம்மா இருக்கிறவர்கள் கையை உயர்த்துவார்கள், 2 பேரும் இல்லாமல் இருக்கிறவர்கள் ஆக குறைவாகத்தான் இருப்பார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுதே வாப்பா மௌத், 6 வயதில் தாயை இழந்து விட்டார்கள். 6 வயதில் தாயை இழந்து விட்டார்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத் கிடைத்து பல காலங்களுக்கு பின்னால் ஒரு செய்தி ஒன்றை சொல்லுகிறார்கள். நான் தொழுது கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய வீட்டினுடைய ஜன்னலை திறந்து என்னுடைய தாயார் ஆமினா, என்னுடைய தாயார் இருந்து என்னை இந்த ஜன்னலுடைய பக்கத்தால் முஹம்மத் முஹம்மத் என்று அழைத்தால்
என்னுடைய தொழுகையை விட்டுவிட்டு நான் என்னுடைய தாய்க்கு பதிலளிப்பேன். அவள் என்னை அழைத்ததின் காரணமாக அவளுக்கு நான் பதிலளிப்பேன். ஆனால் ஏண்ட உம்மா என்னையோட இல்லை என்று சொல்லி அழுதார்கள். ஏண்ட உம்மா என்னையோட இல்லை என்று சொல்லி அழுதார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த காலத்திலிருந்தே யதீம், அனாதை. அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தரவில்லை. கண்ணியமானவர்களே, அந்த நிலைமை எங்களுக்கு உண்டாக்கவில்லை. தாய் தந்தையர்கள் இருக்கிறார்களா, அது ஒரு நிஅமத், அது ஒரு அருட்கொடை. பயன்படுத்தி கொள்வோம். கண்ணியமானவர்களே, தாயை தந்தையை கண்ணியப்படுத்துவோம். தாய்க்கும் தந்தைக்கும் செலவழிப்போம். தாய் தந்தையர்களுக்கு முத்தமிடுவோம். அவர்களிடத்தில் துஆ செய்யும்படி கேட்டுக்கொள்வோம். தாய் தந்தையர்கள் இருந்தால் அவர்களுக்கு உபகாரம் செய்வோம், அவர்களுக்கு பணிவிடை செய்வோம். அவர்களுக்கு நோய் வந்தால் தாய் தந்தையர்களை கவனிப்போம், நோய்க்கு செலவழிப்போம். கண்ணியமானவர்களே, இன்று தாயும் தந்தையும் இல்லாத எத்தனையோ மனிதர்கள், அடுத்த மனிதர்கள் தாய்க்கும் தந்தைக்கும் உதாசீனம் செய்யும் நேரத்தில் தன்னுடைய தாயும் தந்தையும் இல்லையே, நான் அழகான முறையில் கவனித்திருப்பேனே என்று எண்ணக்கூடிய தருணங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத். சொன்னார்கள், தாயுடைய பாதத்துக்கு கீழால் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார்கள். அல் வாலிது அவ்ஸது அப்வாபில் ஜன்னா. தந்தை சொர்க்கத்தினுடைய வாசல்களில் மிக சிறந்த வாசல் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, ரெண்டு நிஅமத்தும் தாயும் தந்தையும் நம்முடைய சொர்க்கம். சகோதரர்களே, தஹஜ்ஜத்துக்கு எழும்பி வருடக்கணக்காக கஷ்டப்பட்டு 20 வருஷம் 30 வருஷம் தஹஜ்ஜத் மிஸ் ஆகாம தொழுது மௌத்தாய் கஷ்டப்பட்டு அல்லாஹ்வை சந்திக்கிறார் ஒரு சொர்க்கவாசியாக. இப்படியெல்லாம் அமல்கள் செய்யதான் வேண்டும். கண்ணியமானவர்களே, இவ்வளவு கஷ்டப்பட்டு அமல்கள் செய்வதை விடவும் அல்லாஹ் லேசாக அல்லாஹ் 2 கண்களை போன்று தாயையும் தந்தையும் தந்திருக்கிறான். அவர்களுக்கு பணிவிடை செய்வோம். ஏண்ட தாய், எங்களுடைய தாய், எங்களுடைய தந்தை, ஏண்ட மகன் ஸ்ரீதேவி என்ற ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் போதும். கண்ணியமானவர்களே, எங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கடமையாக்கி விடுவான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, ஆனால் இப்படியாப்பட்ட இந்த நிஅமத்துகளுக்கு மாற்றம் செய்து யாரெல்லாம் அந்த தாயையும் தந்தையையும் உதாசீனம் செய்து அவர்களுடைய பத்வாவுக்கு ஆளாகினார்களோ, அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் இப்படியாப்பட்ட மனிதர்களை பார்க்கவே மாட்டான், ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2வது கூட்டம் யார் தெரியுமா? அல்லாஹ் கியாமத்தில் பார்க்கவே மாட்டான், பேசவும் மாட்டான், அல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். 2வது கூட்டம் அல் மர்அத்துல் முத்தரஜ்ஜிலா. அல் மர்அத்துல் முத்தரஜ்ஜிலா யார்? கண்ணியமானவர்களே, ஆண்களை போன்று தன் நடை உடை பாவினையில், செயல்களில், நடவடிக்கைகளில் ஆண்களை போன்று தன்னை மாற்றிக்கொண்ட ஒரு பெண், நடையில் ஆண்களை போன்று நடக்கிறார். இயற்கையாகவே நடந்தால் அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது. வேண்டுமென்றே ஆண்களை போன்று நடையிலும், தன்னுடைய ஆடைகளிலும், தன்னுடைய நடவடிக்கைகளிலும், தன்னுடைய செயல்பாடுகளிலும் தன்னை வேண்டுமென்று மாற்றிக்கொண்ட பெண்மணி அல் மர்அத்துல் முத்தரஜ்ஜிலா. அல்லாஹ் கியாமத்தில் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, பெண்கள் அடக்கமானவர்கள், பெண்கள் மிருதுவானவர்கள், பெண்கள் நளினமானவர்கள், பெண்கள் வெட்க சுபாவமுடையவர்கள், பெண்கள் மறைவாக இருக்க வேண்டியவர்கள். அல் மர்அத்து ஔரத்துன், அல் மர்அத்து ஔரா, அல் மர்அத்து ஔரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண்கள் மறைவாக இருக்க வேண்டியவர்கள். கண்ணியமானவர்களே, ஆனால் ஆண்களுடைய தன்மைகள் வேறு, பெண்களுடைய தன்மைகள் வேறு. இன்றைக்கு பாருங்க, சில பெண்கள் தன்னுடைய நடையில் ஆண்கள் என்று நினைத்து தன்னை வேண்டுமென்று மாற்றிக்கொள்கிறார்கள். மிக முக்கியமான ஒன்று, தன்னுடைய உடையில்
சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லஅன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முத்தஷப்பிஹீன மினர் ரிஜால் பின் நிசா வல் முத்தஷப்பிஹாத்தி மினன் நிசா பிர் ரிஜால். ஆண்களுக்கு ஒப்பாகிய பெண்கள், பெண்களுக்கு ஒப்பாகிய ஆண்கள், இவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதுஆ செய்திருக்கிறார்கள். யார் பதுஆ செஞ்சது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு வாப்பா பெருமைப்படுறாரு, ஏண்ட மகள் இன்றைக்கு பாருங்க டெனி முடித்து போகிறான், பெருமை வாப்பாக்கு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பெண்ணை அல்லாஹ் கியாமத்தில் பார்க்கவும் மாட்டான். இந்த பெண்ணுக்கு உதவி செய்த அந்த தந்தையும் அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெண்களுடைய ஆடையுடைய விடயத்தில் இஸ்லாம் ஒரு வரை விலக்கணத்தை விடுகிறது. கண்ணியமானவர்களே, இறுக்கமான ஆடை உடுப்பது ஹராம். தன்னுடைய உடம்பு விளங்குமாறு மெல்லிய ஆடை உடுப்பது ஹராம். ஆண்களை போன்று ஆடைகளை உடுப்பது ஹராம். இன்றைக்கு வாப்பாக்கு பெருமை, இன்றைக்கு வாப்பாக்கு பெருமை. வாப்பா கூட்டி போயிட்டு வாங்கி கொடுக்கிறார். கண்ணியமானவர்களே, இல்லை என்று யாருக்கும் சொல்ல முடியாது. என்ன ஹஸ்ரத் பேசுறீங்க, அது இப்போ அது ஃபேஷன், ஃபேஷன். கண்ணியமானவர்களே, என்ன ஃபேஷன்? நரகத்தில் தத்தளிக்கும் நேரத்தில் அந்த ஃபேஷன் விளங்கும். அல்லாஹ் கியாமத்தில் பார்க்கவும் மாட்டான். கண்ணியமானவர்களே, பெண்கள் அல் மர்அத்து ஔரா, பெண்கள் மறைக்கப்பட வேண்டியவர்கள், பெண்கள் மறைக்கப்பட வேண்டியவர்கள். மறைக்கும் விடயத்தில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அந்த கருத்து வேறுபாடு ஒரு சில உலமாக்கள் முழுமையாக மறைக்க வேண்டும். இன்னும் சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள் முகத்தையும் கையையும் தவிர மற்ற அனைத்து பாகங்களையும் மறைக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு வாப்பா கூட்டி போயிட்டு வாங்கி கொடுக்கிறாரு அரை குறை ஆடைகள். கண்ணியமானவர்களே, எப்படி இருக்கும்? அல் மர்அத்துல் முத்தரஜ்ஜிலா, அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான். கண்ணியமானவர்களே, நாங்கள் செய்யும் தவறின் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பதுஆவுக்கு நம்முடைய சந்ததிகள் ஆளாகிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூன்றாவது கூட்டம் கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான், அல்லாஹ் அவரோடு பேசவும் மாட்டான், அல்லாஹ் அவரை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். யார் அவர்? அத்தையூஸ். அத்தையூஸ், தையூஸ் என்றால் யார்? கண்ணியமானவர்களே, அதோட பேர் எனக்கு இந்த இடத்துல இருந்து சொல்ல முடியாது. அது நான் சொல்கிற நேரத்தில் உங்களுக்கு விளங்கும். ஆனால் அதோட வரை விலக்கணத்தை நான் சொல்கிறேன். இது கண்ணியமான ஒரு மேடை, மிம்பர் மேடை. இந்த இடத்தில் இந்த பெயரை சொல்லி இந்த இடத்தை கொச்சப்படுத்துவதற்கு நான் விருப்பப்படவில்லை. கண்ணியமானவர்களே, தையூஸ் என்றால் யார்? தன்னுடைய குடும்பத்தினர்கள் மானக்கேடான பாவங்கள் செய்கிறார்கள் என்று தெரிந்தும், தன்னுடைய குடும்பத்தினர்கள் மானக்கேடான தவறுகளில், வெறுக்கத்தக்க தவறுகளில் ஈடுபடுகிறார்கள் என்று தெரிந்தும் அதை கண்டும் கணக்கெடுக்காத ஆண்மகன். இப்போ விளங்கியிருக்கும் யாரென்று விளங்கியிருக்கும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் இந்த மூதேவியை பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான், அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். கண்ணியமானவர்களே, தன்னுடைய மனைவி தவறு செய்கிறாள் என்று திட்ட தெளிவாக விளங்குகிறது. தன்னுடைய மகள் மஹரமில்லாத ஒரு ஆணோடு பேசுகிறான் என்று திட்ட தெளிவாக விளங்குகிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தன்னுடைய குடும்பத்தினர்கள் தவறான விடயத்தில் இன்னொரு நபரோடு ஈடுபடுகிறார்கள் என்று தெரிந்தும், தன்னுடைய மகன் தவறான பழக்கத்தில், தவறான பாவினைகளில் இருக்கிறார் என்று தெரிந்தும் அதை கண்டும் கணக்கெடுக்காத ஆண்மகன் இருக்கிறானே, இவன்தான் தையூஸ். அல்லாஹ் கியாமத்தில் பார்க்கவும் மாட்டான், அல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டான், அல்லாஹ் ஒதுக்கி தள்ளிடுவான், நரகத்தில் தூக்கி வீசிடுவான். கண்ணியமானவர்களே, ஏண்ட மனைவிய யாராவது ஒருத்தன் பார்க்கிறானா, கண்ணியமானவர்களே, ரோஷம் வர வேண்டும். இதுதான் ஆம்பளை. ஏண்ட வயது வந்த பெண், ஏண்ட வயது வந்த மகளை யாராவது மகளோடு பேசுகிறாரா, பழகுகிறாரா, அவளை பார்க்கிறாரா, ரோஷம் வர வேண்டும் சகோதரர்களே. இதுதான் ஆண்மகன், இதுதான் ஆண்மகன்.
ஆனால் இன்றைக்கு ஒரு சிலர்கள் இருக்கிறார்கள், அது கணக்கில்லை. வந்து சொல்லுகிறார்கள், உங்களோட மகள் இப்படியாப்பட்ட இன்னொரு மகரமில்லாத ஒரு ஆணோட போகிறத நான் நேரடியாக கண்டேன். இவர் என்ன செய்கிறாரு, தண்ட மகளை திருத்தோணும், எந்த விஷயத்தை சோல்வ் பண்ணணும். இவர் என்ன செய்கிறாரு, அந்த பொடியனோட பேசி கேட்டு அவரிடத்துல கைமாத்துக்கு சல்லி எடுத்துட்டு வராரு. எப்படிப்பட்டவனாய், வெக்கம் கெட்டவன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, உரக்க சொல்ல வேண்டும். அத்தையூஸ் தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய பெண் மக்கள் பிழை செய்கிறார்கள். மஹரமில்லாத ஆண்களோடு வாகனத்தில் சுற்றி திரிகிறார்கள், தெரியும். ஆனால் இன்றைக்கு வாப்பாக்கு மட்டுப்படுத்த சீவன் இல்லை, மட்டுப்படுத்துறதுக்கு வாப்பாக்கு தைரியம் இல்லை. அப்படி செஞ்சிட்டால் வாப்பட களத்தில் வீட்டில் இருக்கிற எல்லா பெண் மக்களுடைய காலும் இருக்கும். இதுதான் இந்த நிலப்பாடு. சிலவங்க சொல்லுவாங்க, வீட்டில் பொம்பளை ஆட்சி. ஒரு மனிதர் சொல்றத காதால கேட்டிருக்கிறோம். இதெல்லாம் திருத்த முடியாது, திருத்தினா வெளியே போட்டுருவாள்வள். சுபஹானல்லாஹ், திருத்தினா வெளியே போட்டுருவாள்வள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, தய்யூஸ் மிகப்பெரிய பாவி. கண்ணியமானவர்களே, இந்த பாவம் எந்த அளவுக்கு பாரதூரம் என்றால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, பெண்களை நிர்வகிப்பவர்கள் ஆண்கள்தான் பெண்களை நிர்வகிக்க வேண்டியவர்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது, வீட்டில் பொம்பளாச்சி, பெண்களுடைய மசூரா தான் எடுபடுது. இன்றைக்கி வாப்பா கிட்ட மகளுடைய கல்யாண டேட்டை முடிவு செய்கிறதுக்கு வாப்பாவை கூப்பிடாம வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் சேர்ந்து கல்யாண டேட்டை முடிவு செய்கிறாங்க. அதாவது மகள் சொல்லுகிறாள், வாப்பாவை கூப்பிட்டு முடிவு செய்வோமே என்று சொன்னால் அவர் தேவல், அவர் இருந்து என்ன பிரயோசனம் என்று பெண்கள் கேட்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இது ஒரு ஆண்மகனுக்கு அழகா? இது ஒரு ஆண்மகனுக்கு அழகா? எனவே கண்ணியமானவர்களே, இவர்தான் தய்யூஸ். அல்லாஹ் கயாமத்தில் பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான், இவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். கண்ணியமானவர்களே, இந்த 3 கூட்டத்தினர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொன்னார்கள், நேரம் இல்லாத காரணத்தினால் நான் இதை முடித்துக் கொள்கிறேன். கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி ஷைகுன் ஜானி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஃபி ரிவாயத்தின், இன்னொரு ரிவாயத்தில் சொன்னார்கள், அல்லாஹ் கயாமத்தில் பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான், பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். அவர் யார் தெரியுமா? ஷைகுன் ஜானின், வயோதிபத்தை அடைந்தும் விபச்சாரம் செய்யும் வயோதிபர். முடி பழுத்து விட்டது, தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் பெரிய ஆளாகி அவர்கள் திருமணம் முடிச்சு அவர்களுக்கு பிள்ளைகள் வந்து விட்டது. ஒரு விடயத்தை இந்த மிம்பரிலிருந்து நான் சொல்கிறேன், கண்ணியமானவர்களே, அது யாராலும் மறுக்க முடியாது. மனைவி மௌத்தாகினால் வயது ஆகிவிட்டாலும் தாராளமாக திருமணம் முடிப்பதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்கிறது. ஏன்? உலமாக்கள் எழுதுகிறார்கள், பெண்களினுடைய சில விடயம் சொல்ல முடியாது, ஆண்களினுடைய ஆசையுடைய காலம் மரணம் வரைக்கும் ஆண்களுக்கு ஆசை இருக்கும். பெண்களுக்கு இடைப்பட்ட காலத்திலேயே அவர்களுடைய மாதவிடாய் தடைப்படும் காலத்திலேயே அவர்களுடைய ஆசையுடைய காலம் இல்லாமல் போய்விடும். ஆனால் ஒவ்வொரு ஆண்மகனினுடைய ஆசை அவன் மௌத்தாகணும். கண்ணியமானவர்களே, முடி பழுத்தாலும் பிரச்சனை இல்லை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தன்னுடைய பிள்ளைகள் பெரியாளாகி அவர்கள் திருமணம் முடித்து விட்டாலும் பிரச்சனை இல்லை. கண்ணியமானவர்களை, மனைவி மௌத்தாகிவிட்டால் இஸ்லாம் அனுமதி கொடுக்கிறது, அவருக்கு திருமணம் செய்யலாம். அவர் திருமணம் செய்யாமல் அவர் விபச்சாரத்தில் ஈடுபட்டால், கண்ணியமானவர்கள், இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிறார்களா இல்லையா? அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, விபச்சாரத்தில் ஈடுபட்டால் அல்லாஹ் கயாமத்தில் இவர்களை பார்க்கவும் மாட்டான்,
பேசவும் மாட்டான், இவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். எனவே கண்ணியமானவர்களே, இந்த சொல்லப்பட்ட இந்த கூட்டத்தை விட்டும் அல்லாஹ் நம்மையும் எம்முடைய சமூகத்தையும் பாதுகாப்பானாக, சிறந்த மௌத்தை நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், குற்றங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், தப்பு தவறுகளை மன்னிச்சிடியா அல்லாஹ். ரப்பே நீ இரக்கமானவன் யா அல்லாஹ், ரப்பே நீ சங்கியானவன் யா அல்லாஹ், நீ அரசர்களுக்கெல்லாம் அரசன் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடியா அல்லாஹ், எங்களுடைய எல்லா குற்றங்களையும் மன்னிச்சிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களோட உம்மா வாப்பா ஸ்ரீதேவிகளுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த குத்துபாவில் பேசப்பட்ட இந்த மூதேவித்தனமான இந்த கூட்டங்களை விட்டும் எங்களையும் எங்களுடைய சமூகங்களையும் பாதுகாத்திடியா அல்லாஹ், எங்களுடைய பிச்சலங்களை பாதுகாத்திடியா அல்லாஹ். இந்த துவா கபூல் செஞ்சிடியா அல்லாஹ். வ ஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாஸா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னி அப்துல்லாஹ் وعلى آله حزب الله وأصحابه جند الله. ما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. إن الله تعالى يحب المتقين، والله تعالى يقول وهو أصدق القائلين: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم، ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العلي العظيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.